சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்தனர். என்ன நடந்தது வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு வர்ணிகா பாக்கியா சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த ஒரு வாரமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி இறுதி சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை காண அண்டை மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்திருந்தனர். சென்னை மெரினாவில் 4 லட்சம் மக்களும், மெரினா சாலைகள், பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர், கொட்டிவாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம் போன்ற இடங்களில் 6 லட்சம் பேர் விமான சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இதனால் மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நேரில் பார்த்த இராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனையை படைத்துள்ளது. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்க காலை முதலே மக்கள் மெரினாவில் வரத் தொடங்கினர். காலையில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருந்த நிலையில் போக போக வெயில் அதிகரித்தது. பிற்பகல் 1 மணி வரை நிகழ்ச்சி நடைபெற்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் அவதியுற்றனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பலர் மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்தவர்கள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன், வயது 48. இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்கும் அலுவலகத்தில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே இவர் ஓமந்தூரா அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தன்னுடைய மகளுடன் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான்சாகச நிகழ்ச்சி பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தை ஓமந்தூரா அரசு மருத்துவமனையில் நிறுத்திவிட்டு இங்கிருந்து நடந்து சென்றிருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்து திரும்பி வரும்போது வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கடற்கரையில் இருந்து வரும் வழியில் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர். இதே போன்றுதான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது வாகனத்தை நிறுத்தி திடீரென நெஞ்சை பிடித்துக்கொண்டு வாந்தி எடுத்துள்ளார். உடனடியாக அவருடைய மனைவி 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து பார்த்த பொழுது கார்த்திகேயன் வரும் வழியிலே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர். குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் கூட்ட நெரிசலில் கடற்கரை மணல் பரப்பில் மயங்கி விழுந்த நிலையில் ஓமந்தூரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கின்றனர். 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இன்று காலை பார்த்தசாரதி ஆர்ச்சி வழியாக நின்று கொண்டு வான்வழி சாகசங்களை கண்டுகளித்துள்ளார். அப்பொழுது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இறந்துவிட்டார். அவருடைய உடையில் எந்தவிதமான அடையாள அட்டையும் இல்லாத காரணத்தினால் போலீசார் அடையாளம் தெரியாத நபர் என தகவல் தெரிவித்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா பாக்கியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.